தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துணை முதலமைச்சர் பதவிக்கு விஜய் சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். துணை முதலமைச்சர் பதவிக்கு விஜய் சம்மதித்தார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். யார் சொல்லி ஆரம்பித்தார் என்பது தெரியவில்லை. ஆனால் யாருடைய தூண்டுதலின்படியோ இவர் ஆரம்பித்தார் என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் பாஜக தூண்டுதலின்படி இவர் கட்சி ஆரம்பித்தார் என்று கூறப்பட்டது. தற்பொழுது திமுக தூண்டுதலின்படி கட்சி ஆரம்பித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இவரை களமிறக்கியது காங்கிரஸ் என்று கூறப்படுகிறது. இறுதியாக இவர் கட்சிக்கு பண உதவி செய்வது இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு பல யூகங்கள் வந்த சூழ்நிலையில் விஜய் அரசியல் ஆர்வம் இல்லாமல் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார். இவருக்கு ஆலோசகராக இறங்கிய பீகாரை சார்ந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் நடவடிக்கைகளை பார்த்து தானாகவே ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். தற்பொழுது அரசியல் ஆலோசகராக தனக்கு வேண்டிய 3 பேரை நியமித்துள்ளார். 2 மாநில மாநாடு நடத்தினார். இவருடைய பேச்சு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. கருத்து கணிப்புகள் எல்லாம் விஜய் பின்னடைவை சந்திப்பார் என்றே கூறுகின்றன. கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலிலேயே மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவினால் கட்சிக்கு எதிர்காலம் இருக்காது. அது விஜயகாந்த் கட்சியை போன்று, கமலஹாசன் கட்சியை போன்று, சரத்குமார் கட்சியை போன்று, சிவாஜி கணேசன் கட்சியை போன்று காணாமல் போய்விடும் என்று அவருக்கு ஆலோசனை கூறியுள்ளனர். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது சிறந்தது என்று ஆலோசனை கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கலற்றிவிட்டு தாவேகா கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார். 80 தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் தர தயாராக இருக்கிறார். அரசியல் ஆலோசகர்கள் விஜயை இதற்கு சம்மதிக்குமாறு கூறியுள்ளனர். விஜயும் சம்மதிப்பார் என்றே தெரிகிறது. முதலமைச்சர் பதவியை கைவிட்டுவிட்டு துணை முதலமைச்சர் பதவியை முதல் தேர்தலில் பெறலாம். பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி கனியை பறிக்கலாம், ஆட்சியை பிடிக்கலாம் என்று விஜய் திட்டமிட்டுள்ளார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் பதவிக்கு நடிகர் விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகுவார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார். முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கும், துணை முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய்க்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.